வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிறடிக்க ஆசையில, அதாவது ஒருத்தர் வந்து சில விஷயத்த வந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. அத யார வச்சு எப்படி சொன்னா செய்வாங்க அப்படிங்கிறத தான் இன்னைக்கு விஜய் ஆண்டி நம்ம ஸ்ருதி மூலமா வந்து தெரிய வேண்டியது இருக்கு. சரி வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம முத்து மீனா வந்து மாடியில வீடு கட்டுறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு செங்கல் எடுத்து வைக்கணும். அதுக்கு அவங்க அம்மாவ கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. அதனால பலவர்கள விட்டு வீடியோ எடுக்கன்னு சொல்லி கூப்பிட்டு வாங்கன்ட்டு கூப்பிட்டு வச்சு, ஃபர்ஸ்ட்டு செங்கல் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப வந்து நம்ம அண்ணாமலை சாரும் சொல்றாப்புல, "என் சார்புலேருந்து நீ எல்லாத்தையும் பண்ணு" அப்படின்ட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாத்தையும் பண்ணிடுறாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ச ரேகாவும், சத்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அதாவது ரேகாவோட அப்பாவுக்கு உடம்பு முடியல. அத பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க நல்லா ஆக்ட் பண்றாங்க. ட்ராமா பண்றாப்புல ரேகாவ இருக்க வைக்கிறதுக்காக. இது வந்து நம்ம சத்யாவுக்கு தெரிய மாட்டேங்குது. உடனே வந்துட்டு, நீ போனா வந்து எனக்கு மறுபடியும் பிரச்சனை வரும்." அப்படிங்கிற மாரியே வந்து ஆக்ட் பண்றாப்புல. சரி முதல்ல அங்க போயிட்டு வீட்ல போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோம். 2 நாளைக்கு இங்க இருப்போம் அப்படின்ட்டு 2 பேருமே போறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து ஒரு பேங்க் வர்றாப்புல. வெளியில ஸ்கூட்டர் வச்சிருக்காப்புல. அதுக்கு வந்து ஒரு ஏத்தர் ஒரு விளம்பரம் வருது. நோ பார்க்கிங்ன்னு சொல்லிட்டு. அது ஒரு பக்கம். இங்க நம்ம ரேகாவும், சத்யாவும் வீட்டுக்கு வந்துட்டு, வீட்ல விஷயத்த சொல்லிட்டு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஆனா சீதாவுக்கு ஒரே டவுட்டு. ஏன்னா இவங்க பண்றதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா பண்ற மாரி இருக்கே அப்டின்ட்டு. இது ஒரு பக்கம் நடக்க, இங்கிட்டு அருண் வீட்டுக்கு வர, அவங்க அத்தை வந்து வாங்க அப்படிங்கிறாப்புல. நான் தனியா பேசணும்னு சொன்னோனே, அவங்க வெளில போயிறாங்க. சீதாட்ட வந்து, "நான் வந்து பண்ணது தப்பு தான், மன்னிச்சுக்கோ. நான் இப்படிலாம் பண்ற ஆளு கிடையாது" அப்படிங்கிறாப்புல. அதோட முடியுது. ப்ரொமோ காட்டுறாங்க. பாட்டி வீட்டுக்கு வர மாரியும், மீனாவ தெரியாத மாரியும் காட்டுறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க.